பல்லவன் பாண்டியன் 2 பேருமே சண்முகத்தை மிரட்டி இன்னைக்கு அசத்திட்டாங்க அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டு அங்கே ஹோட்டலில் உட்காந்துட்டு சேரன் கிட்ட சோழன் சொல்கிறாரு, அண்ணே நாங்கள் போட்ட 2 பிளானுமே ஊற்றிக்கிச்சுண்ணே, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல உடனே சேரன் என்னடா 2 பிளானு அப்படின்னு கேட்க, ஆமாண்ணே எப்போவுமே நீ இப்படியே ஒன்றும் புரியாத மாதிரியே கேட்டுட்டு இருந்தேன், வீட்டை திரும்ப வீட்டெடுக்கிறதுக்கு வேண்டி நிலா இன்னைக்கு காலையில் 2 பிளான் போட்டு கொடுத்துச்சுண்ணே. காலையில் பெரியப்பாவை போய் மிரட்டினோம், அதுலேயும் கிடைக்கல. 2வது வீட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்குமான்னு ஓடெகிரி குதிச்சு போய் கீழே தேடி பார்த்தேண்ணே, அதுலேயும் கிடைக்கலண்ணே. இப்படி 2 பிளானுமே சொதப்பிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் அப்படியே பேசிக்கிட்டு உட்காந்துருக்கும் பொழுது நைட்டு 12 மணி ஆகிடுது. அப்போ நிலா சொல்கிறாங்க, சரிண்ணே நீங்கள் காலையில் வேலைக்கு போகணும், நானும் ஆஃபீஸ் போகணுண்ணே, கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும், நம்ம திரும்பவும் அந்த வீட்டுக்கு போய் வாழ்த்தானே போகிறோம், அதனால் குட் நைட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல உடனே சரி லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சோழன் அங்கே ரூம் கிட்ட கொண்டுட்டு போய் விடுறதுக்காக நிலாவை போகிறாரு. அதே சமயம் ஆமாம் எங்கே இன்னும் இவரு வேற காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோழன். உடனே நிலாவும் ஆமாம் நான் அதை தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், ஆமாம் அங்கிள் எங்கே போனார் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்ல உடனே பல்லவனும் அந்த ஆள் எங்கேயாவது தண்ணியை போட்டுட்டு மட்டையாகி கிடப்பார், காலையில் எந்திரிச்சு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் வருவார், போய் படுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, என்ன பல்லவா இப்படியா பேசுவ பெரியவங்கள, சோழன் நீங்கள் எதுக்கும் உங்கள் அப்பாவுக்கு எடுத்து ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல உடனே சோழனும் ஃபோனை எடுத்துகிட்டு ரிங் பண்ணி பார்க்குறாரு. டயல் பண்ணி பார்க்கும்போது அங்கே ரிங் ஆகலை, நாட் ரீச்சபிள்னு வருது. உடனே என்னங்க நாட் ரீச்சபிள்னு வருதுங்க அப்படின்னு சொல்கிறாரு சோழனும். உடனே நிலா என்னது இப்படி வருது, சேரண்ணா உங்ககிட்ட எங்கேயாவது சொல்லிட்டு போனாரா இன்னைக்கு வரக்கு லேட் ஆகுன்னு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே சோழன் சொல்கிறாரு, ஆமாங்க அவர் போகிற பக்கம் எங்கே போகிறேன்னு சொல்கிற வழக்கமே அவர்கிட்ட கிடையாது, இதில் லேட்டாக வருவேன்னு வேற நமக்கு முன்னாடியே சொல்லிட்டு போவாரா, விடுங்க நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க, காலையில் உங்களுக்கு ஆஃபீஸ் கிளம்பணும்ல அப்படின்னு சொல்ல உடனே சேரன் முகம் மட்டும் ஒரு வாடியே இருக்குது. ஆமாம் அப்பா எங்கே போயிருப்பாரு, இப்படி இதுக்கு முன்னாடி எப்போவாவது லேட்டாக வந்திருக்காரானே அப்படின்னு கேட்குறாங்க நிலா. உடனே சேரன் இல்லைப்பா நிலா வராமல் கூட இருந்திருக்காரு, ஆனால் எப்படியாவது எங்களுக்கு தகவல் சொல்லிடுவார், ஆனால் இந்த வாட்டி எதையுமே காணமே, நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இப்படியே ஆக ஆக மிட் நைட் மணி 1க்கு பக்கமாக ஆயிடுது. பல்லவன் அண்ணி எனக்கு காலையில் காலேஜ் இருக்கு நீ அந்த ஆளெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி வெயிட் பண்ணி என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, எனக்கு தூக்கம் வருது நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, பல்லவா உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்குடா, அதுக்காக அவர் ஏன்டா இப்படி வயசானவரை பேசணும், இப்படியெல்லாம் பேசி பழகாத பல்லவா, இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும், நீ போய் தூங்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல உடனே சேரன் பயமாக இருக்கு நிலா, என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, நம்ம எதுக்கும் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமானே அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, ஆமாப்பா எனக்கும் அதுதான் சரின்னு படுது அப்படின்னு. உடனே சோழனும் ஏங்க அவர் கடைசியில் காலையில் வந்து நின்று கடைசியில் போலீஸ்காரங்க முன்னாடி நாம் அவமானப்படணுங்க, அந்த ஆள் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்ல என்னங்க பல்லவன் தான் சின்ன பையன், அவன் தான் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறான்னா உங்களுக்கு கூடவா இப்படியெல்லாம் விட முடியாதுங்க, அதுவும் இப்போ நாம் இருக்கிற சூழ்நிலையில் அவரை காணங்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு படபடப்பாகுது, ஏதாவது வம்பில் போய் மாட்டிக்கிட்டாருனாவோ அல்லது இவருக்கு யாராவது வம்பு பண்ணி எங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டாங்கனாவோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே சேரன் சொல்கிறது, ஆமாப்பா நிலா பிரச்சனைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது, காலையிலேயே அங்கே போய் பூட்டை உடச்சி வீட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணிட்டாரு, நல்ல வேளை கஸ்தூரி அத்தை வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லி திட்டும் பொழுது நான் கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துட்டேன், எப்படியோ இவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன்ப்பா, அந்த மாதிரி ஏதாவது ரவுசு வேலை பண்ணி அதுக்கப்புறம் எங்கேயாவது சிக்கிட்டாரா என்னன்னு தெரியலப்பா நிலா, எதுக்கும் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஆமாண்ணே ஒரு ஆட்டோ பிடிங்கண்ணே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாரு, எதுக்குங்க ஆட்டோ, என்னோட கார் கீழே தான் நிறுத்தியிருக்கேன், வாங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. பாண்டியன் பல்லவன் மட்டும் தூங்கிட்டு இருக்க சேரன் சோழன் நிலா 3 பேருமே நடேசனை காணும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. வெடிய கால 5 மணி ஆகியும் நடேசன் ஃபோன் நாட் ரீச்சபிள்னே வருது. உடனே நிலா சொல்கிறாங்க, சார் நீங்கள் காலையில் வரைக்கும் பார்க்கலான்னு சொன்னீங்க, இப்போவும் அதே மாதிரி தான் வருது, என்ன சார் சீக்கிரமாக எங்கள் மாமாவை கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல உடனே என்னம்மா அவரே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாருன்னு சொல்கிறீங்க, லாரி டிரைவர்னு சொல்கிறீங்க, எங்கேயாவது லாங் டிரைவ் போயிருந்தா வெயிட் பண்ணி பார்ப்போமா, ஏதாவது செல்ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் திரும்பவும் போட்டு சிக்னல் ஏதாவது கிடைக்குமான்னு அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். உடனே இன்ஸ்பெக்டர்
காலையில் மணி 11 ஆச்சு, எந்த இன்ஃபர்மேஷனுமே அவரை பற்றி காணோம், இப்படியே நாங்கள் எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருக்கிறது அப்படின்னு நிலாவும் கேட்க, உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இனிமேல் நாங்கள் தாமதிக்கலாமா, சரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவரை தீவிரமாக தேடுற வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நடேசனை கட்டி வச்சுட்டு இதில் கையெழுத்த போடியா, எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு கோமலோட அட் ப்ரெசன்ட் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. உடனே கோமலோ, யோ போடுறியா இல்லை உன்னை கழுத்தோட கத்தியை வச்சு அறுக்கட்டுமா அப்படின்னு கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்ட, உடனே நடேசன், இதை பாரு, நீ என்னை கொன்னாலும் பரவாயில்லை, இந்த உயிரை நீ அங்கேருந்து வரும்போது சுட்டுக்கிட்டு வந்திருப்பியோன்னு சொல்லி எனக்கு தோணாமல் போயிடுச்சு பாரு, என் மருமக புள்ள நிலா, நானே சொல்லனாலும் அவள் புத்திசாலி, உன்னை கண்டுபிடிச்சு வந்து உன்னை உண்டுலன்னு பண்ணுறாளா இல்லையான்னு பாரு, என்ன ஒரு தைரியண்டி உனக்கு, எங்கள் வீட்டில் வந்து இருந்ததும் இல்லாமல் இப்படி காசு பணத்தை திருடிட்டு ஓடி வந்த ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பத்திரத்தை கூட எழுதிட்டு வந்திருக்கியேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்கே கோமலோட கரண்ட் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, பின்ன அந்த வீட்டோட பத்திரம் இருந்தால் தானே உன்னை மிரட்டி கையெழுத்து வாங்க முடியும், நீ மட்டும் இப்போ கையெழுத்து போட்டேன்னா அந்த வீட்டை விலைக்கு வாங்குறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க தெரியுமா, போடியா கையெழுத்த அப்படின்னு நடேசனை பலாருன்னு ஒரு அற விடுறாரு. உடனே நடேசன் சொல்கிறாரு, இதை பாரு, இது எல்லாம் வட்டியும் முதலுமா உனக்கு கொடுக்கறதுக்கு என் மருமக என் பசங்க 4 பேருன்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம்லாம் உங்களை காக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் கேட்குறாங்க, எப்பம்மா அவர் கடைசியாக எந்த இடத்துல உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடேசன் போன பாத் வழியாக இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அன்னைக்கு கடத்தப்பட்ட அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு கோமல் அங்கே ரோட்டில் நின்று நடேசன் கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதும், தன்னோட ஆள்காட்டி விரலை காட்டி காட்டி நடேசனை மிரட்டிக்கிட்டு இருக்கிறதும், பதிலுக்கு நடேசனும் ஓங்கி அறைய போகிற மாதிரி கோமலை போகிறதும் பதிவாகி இருக்க, உடனே இவங்க மேலே தான் ஏதோ கண்டிப்பாக எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இன்ஸ்பெக்டர், ஏன்னா இவங்க ஏற்கனவே கிரிமினல், காசு பணம்னு எது கிடைச்சாலும் திருடிட்டு போயிடுவாங்க, எங்கள் அங்கிள் என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிலாவும் சொல்ல, அவங்க வீடு தெரியுமாம்மா உனக்கு அப்படின்னு கேட்க, உடனே எல்லாருமா தெரியும்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கோமல் தத்தெடுத்து வளர்த்துற குட்டி குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கிற குழந்தை சொல்லுது, எங்கள் அம்மா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ரைஸ் மில் குடோனில் இருக்காங்க அப்படின்னு உண்மையை சொல்லிட, நிலா அதுக்கப்புறம் போலீஸோட அங்கே போய் பார்க்குறாங்க. உடனே பலமாக சிரிக்கிறாரு அங்கே கட்டப்பட்டிருந்த சேரில் உட்காந்துட்டு நடேசன், இதை பாரு, நானே சொல்லலை, என் மருமக புள்ள நிலா புத்திசாலி, எப்படியாவது என்னை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவானே, வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்கே சொல்கிறாரு நடேசன், இதை பாருடா, அவள் கையில் இருக்கிறது தான் நம்ம வீட்டோட உயில், அதை பிடுங்கு முதல்ல, இவளை போலீஸில் பிடிச்சி கொடுமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நிலா கோமல் கையில் இருக்கிற பத்திரத்தை வெடுக்குன்னு பிடுங்கிட்டு, என்னடி என்ன, நீ எங்கள் வீட்டிலிருந்து வரும்பொழுது இந்த பத்திரத்தை திருடிட்டு வந்தது இல்லாமல் எங்கள் மாமனாரை கடத்தி நீ கையெழுத்து வாங்கி சொத்தை விற்கிறக்கு பார்க்குறியா, மேடம் இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிற இன்ஸ்பெக்டரையும் சொல்ல, பலார்னு கோமல் கன்னத்தில் அரைஞ்சு அங்கே இன்ஸ்பெக்டரும் நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. உடனே எப்படியோப்பா நிலா, நம்ம வீட்டு பத்திரமும் கிடச்சிருச்சு, அப்பாவையும் காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்ல, உடனே நடேசன் துண்டை உதறி போட்டுட்டு சொல்கிறாரு, இதுக்கு தான் மருமக புள்ள மாதிரி ஒரு புள்ள கிடைக்கணுங்கிறது அப்படின்னு நிலாவை பெருமையாக பேச, சோழன் காலரை தூக்கி விட்டுட்டு கெத்தா சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க ஐயனார் வீட்டுக்கு எல்லாரும்.